முன்னோர்களின் சாபம் நீக்கும் தை அமாவாசை. அச்சோதை எனும் தேவலோக பெண் நதிக்கரை ஓரத்தில் 1000 வருடம் தவம் செய்தாள். அவள் மரிசி மகரிஷியின் மகன்களான பித்ரு தேவதைகளை தரிசிக்க எண்ணி கடுமையாக தவம் இருந்தால், பித்ரு தேவதைகள் அவர்களுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டனர். அப்பொழுது அந்த தேவமங்கை பித்ரு தேவதைகள் இடையே இருந்த மாவசு என்பவரை பார்த்து, இவர் என்ன கம்பீர வடிவம் கொண்டவராக இருக்கிறார், இவர் போன்று ஒரு கணவன் தனக்கு அமையக்கூடாதா என ஒரு கணம் சிந்தித்தாள். அவளது எண்ணத்தை தெரிந்து கொண்ட மாவசு, நீ தேவலோக மங்கை, ஆனால் சாதாரணமான மனித பிறவி போல் நடந்து கொண்டாய், எனவே நீ பூலோகத்திற்கு சென்று பெண்ணாய் பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார். தன் தவறை எண்ணி வருந்திய அந்த தேவலோக பெண், இந்த சாபத்திலிருந்து எனக்கு விமோசனம் இல்லையா என கேட்க, நீ தொடர்ந்து தவம் செய், அந்தரிட்சத்தில், அதாவது ஆகாயம் இல்லாமல் பூமியில் இல்லாமல் இடையில் அமைந்த பகுதி, நீ செய்யும் தவத்தால் உன்னுடைய சாபம் விலகும் என்று கூறினார் மாவசு. இதையடுத்து மீண்டும் சில வருடங்கள் அந்த தேவலோக பெண் தவம் செய்தார். அதன் பின்னர் அவளுக்கு மீண்டும் பித்ரு தேவர்கள் காட்சி கொடுத்தனர். பின்னர் அந்த பெண்ணை பார்த்து, உன் பாவங்களும் சாபங்களும் விலகியது. இதன் பயனாக நீ துவாபர யுகத்தில் மச்சக்கந்தி என்னும் பெயரோடு ஒரு மீனின் வயிற்றில் பிறப்பாய். பராசுரர் என்னும் மகா முனிவரால் நீ வியாசர் என்ற சிறப்புமிக்க மகனை பெற்றெடுப்பாய். பின்னர் சந்தனு என்ற மகாராஜாவின் மகாராணியாக மாறி 2 பிள்ளைகளை பெற்றெடுப்பாய். உன் கடைசி காலத்தில் நீ புண்ணிய நதியாக உருவெடுப்பாய். அச்சோதை என்னும் உன் பெயரிலேயே அந்த நதியை அனைவரும் அழைப்பார்கள். உனக்கு நாங்கள் காட்சி கொடுத்த இந்த அமாவாசை தினத்தில் பித்ரு தேவதைகளையும் பித்ருக்களையும் நினைத்து வழிபட பெரும்பேறு கிடைக்கும். அமாவாசை திதியில் நம் வம்சத்தில் பிறந்த யாராவது எள்ளும் தண்ணியும் கொடுப்பார்களா என்று பித்ருக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நாளில் யார் எள்ளும் தண்ணியும் கொடுக்கிறார்களோ அவர்களது முன்னோர்களுக்கு மோட்சத்தை கொடுப்போம். அப்படி பித்ரு தர்ப்பணம் செய்பவர்களின் வம்சமும் தலைக்கும், அதோடு பித்ரு தோஷமும் விலகும் என்று வரம் அளித்தனர். பித்ரு தர்ப்பணம் செய்வது எப்படி? முன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுத்தார். அப்பொழுது அவர் உடலில் இருந்து சிந்திய வியர்வை துளிகளே கருப்பு எள்ளாக மாறியது. அதனால் கருப்பு எள் கொண்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக மிக புண்ணியமாக கருதப்படுகிறது. பித்ரு தர்ப்பணங்கள் வீட்டில் செய்வது மிகவும் உத்தமம் என்றாலும் நதிக்கரை, குளக்கரை, கடற்கரைகளில் செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். குளக்கரை அல்லது நதிக்கரையில் செய்யும் பொழுது அங்குள்ள நீரை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கடற்கரையில் செய்யும் பொழுது மட்டும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடாது. மேலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்கள் தவிர மற்ற நாட்களில் கடலில் குளிக்கக்கூடாது. ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு இந்த விதி பொருந்தாது. கடற்கரையில் பிதுர் தர்ப்பணம் செய்பவர்கள் முதலிலேயே தங்கள் வீட்டிலிருந்து சுத்தமான நீரை எடுத்துக்கொண்டு செல்வதும் அதில் தர்ப்பணம் செய்வதுதான் நல்ல பலன்களை தரும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது சுத்தமான இடத்தில் தரையில் தர்ப்பம் வைத்து செய்வது விசேஷம். இது நதிக்கரையில், குளக்கரையில் சாத்தியம். வீடுகளில் செய்யும் பொழுது ஒரு பித்தளை அல்லது செப்பு தட்டு வைத்து அதில் தர்ப்பம் வைத்து தர்ப்பணம் செய்வது நன்மை தரும். இவ்வாறு நாம் பித்ருக்களுக்கான கடன்களை செய்யும் போது நமக்கு புகழும், நீண்ட ஆயுளும், பொருளாதார வளர்ச்சியும், சொர்க்கமும் உண்டாகும். சத்ருக்களை வெல்வதற்கான சக்தி கிடைக்கும். நம்முடைய குலம் விருத்தி அடையும்.